ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா கோங்கரா சட்னி. இது புளிச்சக்கீரையை வச்சு செய்ய போகிறோம். இதில் ஏகப்பட்ட மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது புளிச்சக்கீரை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இது பேசிக்காகவே புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது நிறைய மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷன், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு எல்லாத்துக்குமே நிறையா யூஸ் ஆகுது இது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினோன்னு கொஞ்சமாக போயிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதோட இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டு இப்போ கருவடகம் தாளிச்சிக்கிறேன். இதோட காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த அரைச்சி வச்ச கீரையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு எடுத்தோன்னா இப்போ டேஸ்டியான கோங்கரா பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இது 1 வீக் வரையும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம். இப்போ சாதத்துக்கும் போட்டுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு கோங்கரா பச்சடி. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.